பொருளாதார வளர்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சாதனை. 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புக்கு உயர்த்துவதாக வாக்குறுதி அளித்து அதற்காக உழைத்து வருகிறார். அப்போது பலர் இதெல்லாம் நடக்காத செயல், அது எவ்வளவு பெரிய டார்கெட் என்று தெரியுமா அப்படின்லாம் சொன்னாங்க. தற்போது நமது தமிழ்நாட்டின் பொருளாதார மதிப்பு 420 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. இந்த 420 பில்லியன் டாலர்கள் தான் 1000 பில்லியன் டாலர்களாக 2030ஆம் ஆண்டு மாறப்போகிறது. அதற்காக நமது முதலமைச்சர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார். அதாவது 1 டிரில்லியன் டாலர் என்பது 1000 பில்லியன் டாலர்ஸ். ஆனாலும் இதையும் பல எதிர்க்கட்சியினர், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொருளாதார ஆலோசகர்களாக யார் யாரையோ நியமித்தாரே, வெளிநாட்டினரெல்லாம் நியமித்தாரே, இதுதான் வளர்ச்சியா என்று கேலி கிண்டல் செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டு மக்கள் என்னமோ ஏதும் அறியாதவர்கள் போல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமித்த பொருளாதார ஆலோசகர்கள்லாம் யார்? நோபல் பரிசு வென்றவர்கள், உலகின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் பொருளாதார பட்டம் பெற்றவர்கள், ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களே அவர்களிடம் நேரத்தை கேட்டு வாங்கி பெற்று அறிவுரை வாங்குபவர்கள். அவ்வளவு பெரிய பொருளாதார அறிஞர்களை தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியினர் ஏதோ அவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் போல கேலி கிண்டல் செய்து வருகின்றனர். ஆனால் நடந்தது என்ன? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்தது என்ன? இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக எந்த மாநிலமும் சாதிக்க முடியாத அளவிற்கு 10% மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சியை சாதித்து காட்டினார். ஆமாம், கடந்த ஆண்டு தமிழ்நாடு 11.5% வளர்ச்சியை பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, நாமினல் ஜிஎஸ்டிபி எனப்படும் பொருளாதார வளர்ச்சியில் 16% வளர்ந்துள்ளது. இன்று இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலமாக, முதல் மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறியுள்ளது. முன்பு முதலாம் இடத்தில் மகாராஷ்டிரா இருந்தது. இன்று மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல் போன்றவற்றின் மதிப்பே கிட்டத்தட்ட 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத சாதனை இது. இந்த 1 டிரில்லியன் டாலர் எக்கனாமி என்ற இலக்கை எட்டுவதற்காக எஸ்இசி எனப்படும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்கள் உருவாக்கப்படுகின்றன. இண்டஸ்ட்ரியல் காரிடார்கள் உருவாக்கப்படுகின்றன. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எனப்படும் எஃப்டிஐ மூலமாக நிறைய முதலீடுகள் பெறப்படுகின்றன. இதன் மூலமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல் போன்ற துறைகளில் முதலீடு பெறப்பட்டு தமிழகம் மிக அதிக அளவில் வளர்ச்சியை கண்டு வருகிறது. இந்த முதலீடுகள் மூலமாக இதுவரை 32 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஐடி எனப்படும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் அனைத்து நகர இளைஞர்களும் சம வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக முக்கியமான அனைத்து மாவட்டங்களிலும் டைடல் பார்க் திறக்கப்பட்டு திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு அவர்கள் பிறந்த ஊரிலேயே வேலை கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு அரசு நியோ டைடல் பார்க் என்று பெயர் வைத்துள்ளது. இதன் மூலமாக தஞ்சை, திருச்சி, விழுப்புரம், சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் டைடல் பார்க்குகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக வளர்ச்சி என்பது ஒரே நகரத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களும் இணைந்து சீரான வகையில் வளர்ச்சி பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எஃப்டிஐ எனப்படும் வெளிநாட்டு முதலீடானது இதுவரை 10.27 லட்சம் கோடி அளவுக்கு பெறப்பட்டு 32 லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் சிப்காட்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. சென்னை போன்ற பெரு நகரங்களில் மெட்ரோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கோவை, மதுரை போன்ற மற்ற பெருநகரங்களும் மெட்ரோ திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இப்படி பொருளாதார வளர்ச்சி பாதையில் நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து செதுக்கி வருகிறார். வாழ்க முதலமைச்சரின் புகழ். நன்றி.